பயங்கரமான கவர்ச்சி கண்ணி. உன்னை பாக்குறதுக்காக ஆபீஸ்ல இருந்து வேக வேகமா வர்றேன். அடியே, மல்லிப்பூ வாங்கினோம்னா அது வாராம இருக்கிறதுக்காக டிஃபன் கேரியர்ல போட்டு மூடி வைக்கிறது எல்லா வீட்லயும் மாமூலம் நடக்கிற சமாச்சாரம். ஆனா மத்தியானம் சோறு அனுப்பும்போது டிஃபன் கேரியர் திறந்து பார்த்து அனுப்புவாண்டா, அப்படியே பூவா அனுப்பிச்சு என்னடி அர்த்தம்? சாப்பாடு நல்லா இருந்ததா மாமா? பேச்சு மாத்தியா நீ? பயங்கரமான கைகாரடி நீ. எல்லாரும் வேடிக்கை பாக்குறான்னு பாக்குற. ஒரு நாளைக்கு உன்னை உள்ள கூட்டு போய் நொக்கு நொக்கு நொக்கறன்னு இல்லையப்பா. எதை செஞ்சாலும் யதார்த்தமா செய்யறா. இதுல சூதுவாதி எதுக்கு? நீயும் உன் பொண்டாட்டி லவ் பண்றீங்களா? பொண்டாட்டிக்கு பூ வாங்கினா யதார்த்தமா கையில கொண்டு வர வேண்டியதானே? அதெல்லாம் ஒழிச்சு மறைச்சு ஒருத்தருக்கும் தெரியாம டிபன் கடையில கொடுத்து அனுப்புறது. இதெல்லாம் ஒரு பிரச்சனை. ஏதோ பையன் வெக்கப்பட்டுக்கிட்டு வெளியில தெரியாம அனுப்பியிருக்காப்பல. இத போய் பெருசு பண்ணிட்டு நீ சும்மா இரு. எனக்கு இத்தனை வயசாகி போச்சு. இருந்தாலும் தினமும் உங்க அம்மாவுக்கு நான் அல்வா பூ வாங்கிட்டு வர்றேன். ஊரறிய கையில கொண்டு வர்றது இல்ல. எதை எடுத்தாலும் ஒரு திருட்டுத்தாலும் ஒரு கேப் மாறித்தனம். பாப்பா புருஷனுக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிறதுக்காக நீயா பூ அனுப்பிச்சு நீயா வாங்கிக்கிற உன்னுடைய புத்திசாலித்தனத்தை பாராட்டுறேன். ஆனா அதுக்காக புது பொண்டாட்டிய நினைச்சு கூட பார்க்காத ஒரு கல் நெஞ்சம் இல்லடினா. பூ வாங்குறது பொம்பளை செய்யற சமாச்சாரம். அதை வேணா நான் மறந்துருக்கலாம். ஆனா உனக்காக லாலா கடை வரைக்கும் போய் திருநெல்வேலி அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன். கிப்பிச்சு என்ன பாக்குற? நம்ப முடியலையா? சாரி மாமா, சாயந்தரம் நீங்க வரும்போது என்கிட்ட எரிச்சலாதான் வருவீங்கன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு தெரியுமா அல்வா வாங்கிட்டு வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. The sweet begin the love is sweeter than the sweet. This is English. I am bigger. இதெல்லாம் உனக்கு புரியாது. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. சின்ன கண்ணே, என்னங்க எங்க நீங்க வச்சிருந்த அல்வா பொட்டலத்தை காணும்? அவங்க போயிருக்கா? பின்னால பாத்திரம் கழுவிட்டு இருக்கா. சமையல் யார் பண்ணது? மத்தியான நேரம் வாக்குனா இந்த நேரம் நான் ஆக்குனேன். ஏமா, வயசான காலத்துல நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் கல்யாணம் பண்ணேன். ஏன் இந்த நேரமும் அவளை சமையல் பண்ண தேஞ்சு போயிருவாளா? பாவம் கண்ணாவோ, வசதியா இருந்த பொண்ணு ஏகப்பட்ட வேலையை கொடுத்து வந்து வராம கஷ்டப்படுத்த வேண்டாம்னு தான் இந்த நேரம் நான் ஆக்குனேன். அதுக்குள்ள மத்தியானம் ஒத்த குழம்பு நல்லா இருந்து அதனால கேட்டேன். மத்தியானம் வெட்ட குழம்பு இன்னும் கூட மிச்சம் இருக்குது. உனக்கு தான் ஆறுல பிடிக்காத, அதனால தான் ஊத்துல. ஆறி இருந்தா என்ன, ருசி நல்லா இருக்கு, எடுத்துட்டு வா. அப்படியே மத்தியானம் வச்ச கத்திரிக்காய் பொரியல் கூட கொண்டு வா. அப்புறம் அந்த முட்டையும் முட்டைக்கோசும் ரெண்டு சேர்த்து புதுசா அவியல் ஒண்ணு பண்ணிருந்தாலே அதையும் எடுத்துட்டு வா. இதெல்லாம் பண்ண தெரியாதா? 28 வருஷத்துல ஒரு தடவை கூட இவ்வளவு டேஸ்டா சாப்பிட்டதே இல்லை. ஒண்ணுமே கேட்காது என்னடா, மத்தியானம் பொண்டாட்டி ஆக்குறது அத்தனை உனக்கு குவாட்டரா விடு. எதுக்கு இப்ப திடீர்னு கத்துற? ஆமாண்டா, இப்ப நான் எது பேசினாலும் உனக்கு கத்துற மட்டும்தான் தெரியும். இத்தனை வருஷமா ஆக்கி போடுறேன், ஒரு நாளாவது நல்லா இருக்குன்னு சொல்லிருப்பியா? முந்தானத்து வந்தவள தலையில கட்டு கொண்டாடு. சமையல் நல்லா இருக்குன்னு சொன்னேன், இது ஒரு தப்பா? இல்ல சாமி, நாங்க பேசுறதுதான் தப்பு. ஒரு நாள் மகடி வருஷத்துக்கு செத்தம்மால இப்படி கேள்வி கேக்குற. இன்னும் என் பிள்ளைக்கு என்னென்ன சொல்லி தர போறாளோ வெடியட்டும், அவளுக்கு இருக்குது வேடிக்கை. இத பாருமா, 1000 தான் ஆனாலும் எனக்கு பொண்டாட்டி. என்ன நம்பித்தான் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கா. எனக்கு உனக்கு ஏதோ ஒரு சண்டைங்கிறதுக்காக அனாவசியமா அவளை நம்பிக்கிறது என்ன அர்த்தம்? என் பொண்டாட்டி அழகில்லைங்கிறது வேற விஷயம். அதுக்காக அவ செஞ்ச சாப்பாடு நான் சொத்த சொல்ல முடியுமா? இல்ல தேவையில்லாம மத்தவங்க எல்லாம் திட்டுறத நான் பாத்துட்டு இருக்க முடியுமா? ஐயோ, இத்தனை நாளும் புள்ள பூச்சி மாதிரி இருந்துட்டு இப்ப பேசுற பேச பாரு. என்னங்க, இப்ப எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. டேய், இப்ப நீ பேசுறடா, சாயங்காலம் காணா போன அழுவா பேசுது. ஏய், இப்ப எதுக்கு பக்கத்துல வர்ற? நான் நேத்தே சொன்னேன்ல, எனக்கா மனசு மாறுற வரைக்கும் நீ அங்க தனியா தான் படுக்கணும்னு. ஏதோ நீ செஞ்ச சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னா அதுக்காக உடனே வந்து ஒட்டிக்கிறதா? பேசுடி, இப்ப எதுக்கு பக்கத்துல வந்த?
புதுசா கல்யாணம் முடிச்ச உன் பொண்டாட்டிய தொட்டு கூட பார்க்காம தள்ளி வச்சுட்டு ராத்திரி நேரத்தை இப்படி அனாவசியமா வேஸ்ட் பண்றியே, இது உனக்கு தேவையா? யோ, அதை கேட்க நீ யாரியா? நான் உனக்குள் இருக்கும் மனசாட்சி, அதாவது மன்மதன். நான் இப்போது விடப்போகும் மன்மத பானங்களில் ஆட்டோமேட்டிக்கா நீ மனசு மாறி இப்பவே நீ உன் பொண்டாட்டியோட போய் சேர போறியா இல்லையா பார்.